இந்த மாதிரி ஓட்டிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு எவ்வளோ டஸ்ட் ட்ராப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபேனுக்கு ஃபில்ட்ரா அருமையான ப்ராடக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கூறுகட்ட ப்ராடக்ட் அப்படின்னா அது இதுதான். பொதுவாக ஏர் ஃபில்டர்ஸ் தான் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் லேயர் கொடுத்துருப்பாங்க. அது வெளியில இருந்து காற்றை உள்ளே இழுத்து அதுக்கப்புறமா அந்த ஃபில்டர் வழியாக காற்றை வெளியில் தள்ளும். அப்போ காற்றில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதில் ஒட்டிக்கும். இதுதான் ஃபில்டர் அப்படின்ற மெத்தடில் எஃபெக்டிவாக வேலை செய்யக்கூடியது. அதுக்காக இந்த ஃபில்டர் வேலையே செய்யாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஜஸ்ட்டு அதுக்கு மேலே போகக்கூடிய காற்றில் உள்ள அந்த டஸ்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு மாதிரியான அப்சர்விங் ஃபில்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீலிங் ஃபேனில் பிளேட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் ஏர் ஃப்ளோவை நமக்கு ப்ராப்பராக கொடுக்கக்கூடியது. பிராண்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சீலிங் ஃபேனில் பாக்ஸோட வரக்கூடிய ஆக்சசரிஸை தாண்டி நீங்கள் வேற எந்த எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸும் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபில்டர் என்னமோ வெயிட் கம்மி தான்ப்பா, 0.1 கிராம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் கூட 0.1 கிராமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஃபேனோட பிளேடுக்கு பின்னாடி மாட்டும் போது அது ஏர் ஃப்ளோவை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். இதனால் ஏர் ஃப்ளோ கம்மி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது அந்தளவு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்றது கூட தெரியல. அவர் வந்து 10 நாள் டெஸ்ட் பண்ணி இவ்வளோ டஸ்ட்டை கலெக்ட் பண்ணியிருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. ஆனால் அது வந்து ஒரு டுபாக்கூர் டெஸ்ட்டு. என்னென்னா அந்த சுருண்டு இருக்கு இல்லையா டஸ்ட்டு, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபேனில் அவர் க்ளீன் பண்ணும்போது கலெக்ட் ஆயிருந்தது. அதை எடுத்து அவர் அந்த ஃபில்டர் மேலே போட்டு நம்மளை ஏமாத்துறாப்ல. ஏன்னா அக்கார்டிங் டு தி ஃபிசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் அண்ட் ஓம்ஸ் லா அப்படிலாம் அவனுக்கு கிடையாது. சிம்பிளாக எல்லாத்துக்குமே தெரியும் 10 நாளையில் அவ்வளோ டஸ்ட்லாம் வந்து அக்குமுலேட் ஆகாது. ஸோ அதனால் அது வந்து சும்மா போட்டு காமிக்காது. அண்ட் பிராண்ட் வந்து இந்த மாதிரி ஆக்சசரிஸ் போட்டதுனால இன்ஜுரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. யாருக்கு தெரியும், சிம்பிளாக ஃபில்டர் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி அதில் அதிகமாக தூசி சேர்ந்து ராத்திரி அந்த ஸ்டிக்கர் பிஞ்சு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் மூக்கில் அடைச்சி ஏதாவது ஆயிடும். அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னா மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ல இருந்து. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க.